கோவை என்றாலே இது கம்யூனிஸ்டுகளின் கோட்டை, கோவை என்றாலே இது பாஜகவின் கோட்டை, கோவை என்றாலே இது எஸ்பி வேலுமணியின் கோட்டை, கோவை என்றாலே இது திமுகவின் கோட்டை என்று முழங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியிலே இந்த கோட்டைகள் எல்லாம் ஓட்டையை போட்டு இதுவரை இது யார் கோட்டையாக வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். இனிமேல் கோவை என்பது நாம் தமிழர் கட்சியுடைய கோட்டை, செந்தமிழன் சீமானவருடைய தம்பிகளுக்குமான கோட்டை. உங்களுடைய சாராய பிரியாணி அரசியல் குழி தோண்டி வேரோடும் வேரடி மண்ணோடும் புதைக்கப்பட்டு படித்த இளைஞர்களுடைய அரசியலை பால் முழுக்க அறிமுகம் செய்து கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி அறிவு சார்ந்த கூட்டத்தினுடைய கோட்டையாகத்தான் இனி கோவை இருக்கும் என்று எல்லோருக்கும் உணர்த்துகிற வகையிலே இந்த கவுண்டம்பாளையம் பகுதியிலே பேரெழுச்சியான பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற மாநில, மண்டல, மாவட்ட, நகர, ஒன்றிய, பாசறை அனைத்து நடை பொறுப்பாளர்களுக்கும் எழுச்சியும் புரட்சியுமான வணக்கம். தமிழ்நாட்டிலே நாங்க 50 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டோம். நாங்க தான் பெரிய கட்சி. தமிழ்நாட்டிலே நாங்க 5 முறை முதல்வராக இருந்துட்டோம். நாங்க தான் பெரிய கட்சி. நாங்க இந்தியா முழுக்க ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். நாங்க தான் பிரதமர். நாங்க பெரிய கட்சி என்று சொன்னவரெல்லாம் கூட்டணி பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த போது முதல் ஆளாக வேட்பாளரை அறிவித்து பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிற தமிழ்நாட்டின் ஒரே பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சி தான் தமிழ்நாட்டிலேயே ஒரே பெரிய கட்சி. ஏன் திமுக 40 தொகுதியிலும் போட்டியிடுமா? அதிமுக 40 தொகுதியிலும் போட்டியிடுவதற்கு திராணி உண்டா? அண்ணாமலை தெருத்துறவா நடக்கிறாரு, 40 தொகுதியிலும் பாஜக தலித்து போட்டியிடும் என்று சொல்லி வேட்பாளரை நிறுத்துவதற்கு தெம்பு, திராணி, வலு ஏதாவது இருக்குதா? இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சிக்கு இருக்குது? ஒரே கட்சி, ஆண்மையுள்ள தலைவன் செந்தமிழன் சீமானை கொண்டிருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். 40 தொகுதியிலும் தனித்து வேட்பாளர். நீ என்னடா எங்களுக்கு ஒரு சீட்டு 2 சீட்டு தருது? நாங்க மொத்த தொகுதியிலும் போட்டின்னு சொல்லி 20 தொகுதியிலே ஆண் வேட்பாளர்களையும் 20 தொகுதியிலே பெண் வேட்பாளர்களையும் நிறுத்தி களத்திலே மக்களோடு சென்று பேசுங்கள். இதுவரை நாம் தமிழர் கட்சி 13 ஆண்டு காலம் என்ன செய்திருக்கிறது என்று சொல்லுங்கள். ஆட்சி அதிகாரம் கையில் கொடுத்தால் வந்து என்ன செய்ய போகிறோம் என்பதை மக்களிடம் சொல்லி பரப்புரையை தொடங்குங்கள் என்று முதலாவதாக தொடங்கி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான். அதன் வரிசையிலே கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு அக்கா கலாமணி ஜெகநாதன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களை ஆதரித்து பரப்புரை. அன்புக்குரிய சொந்தங்களே, எனக்கு முன்னால் பேசிய என்னுடைய அன்பு தம்பி பேரறிவாளன் ஒரு கருத்தை சொன்னார். இவர்கள் வாக்குக்கு 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய் கொடுத்துத்தான் ஓட்டை வாங்குவார்கள் என்று சொன்னார். உண்மைதான். ஆனால் திமுக, அதிமுக உட்பட எல்லா கட்சியிலும் சரி, வேட்பாளராக தேர்வு செய்ய வேண்டும் என்றால் கூட நீங்க கட்சிக்கு எவ்வளவு கோடி நிதி தருவீர்கள் என்று கேட்டுத்தான் யார் அதிக கோடி பணத்தை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் ஒரு தொகுதியுடைய வேட்பாளர். எங்களுடைய பேச்சுக்களை கேட்டுக் கொண்டிருக்கிற எத்தனையோ திமுகவில் உடன்பிறப்புகள் இருப்பீர்கள். உங்களுடைய மாமா, மச்சா, சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி கருணாநிதி காலத்தில் இருந்து திமுகவில் பயணிப்பார்கள். கருணாநிதி குடும்பம் எப்படி திமுகவிற்கு உழைத்ததோ அதை விட திமுகவிற்கு அதிகமாக உழைத்தவர்கள் இந்த கூட்டத்தில் நிரம்பி இருப்பீர்கள். எங்கள் பேச்சுக்களை கேட்டுக் கொண்டிருப்பீர்கள். கருணாநிதியை பற்றி பேசினால் ஸ்டாலினுக்கே கோபம் வராது. ஆனால் ஒரு பொது இடத்தில் கருணாநிதியை பற்றி பேசினால் பொங்கி எழுந்து நரம்பு உடைக்க கத்தி கூச்சலிட்டு கோபப்படுகிறார்கள். இந்த கூட்டத்தில் எத்தனையோ பேர் இருப்பீர்கள்.
ஏன் நீங்கள் 50 ஆண்டு காலம் திமுகவிற்கு உழைத்தவர்களாலே உங்களுக்கு இந்த கோவை பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுவதற்கு ஒரு எம்பி சீட்டு திமுக ஒதுக்குமா? இல்லை எம்எல்ஏ சீட்டு திமுக ஒதுக்குமா? நீங்க தான் மிகப்பெரிய திமுகவினுடைய தொண்டராச்சு. ஒரு கவுன்சிலர் சீட்டாவது இங்க இருக்கக்கூடிய பரம்பரை திமுக என்று பிரித்துகிற ஒருத்தருக்காவது திமுக ஒதுக்குமா? ஒதுக்குமா? இல்லை அதிமுக ஒதுக்குமா? நீங்கள் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுக இருக்கீங்க. நீங்க அம்மையார் ஜெயலலிதாவை முதல்வராக்க மிகப்பெரிய உழைப்பை கொடுத்திருக்கிறீங்க. அதனால இந்த கோவை பாராளுமன்ற தொகுதியில எம்பி சீட்டு கடை கோடியிலே போஸ்டர் ஒட்டுகிற ஒருத்தனுக்கு அதிமுக கொடுத்தது என்கிற ட்ராக் ரெக்கார்டு இதுவரை இருக்கிறதா? ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிறது. நாங்கள் நிறுத்தி இருக்கிற 40 தொகுதியிலுமே படித்த பட்டதாரி பாமர வேட்பாளரை நிறுத்தி இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இங்க இருக்கிற எங்க அக்கா கலாமணி கோடி கோடியான சொத்துக்கு அதிபதி இல்ல. பள்ளி கல்லூரிகளை நடத்தி கொண்டிருக்கிற தாராளர் இல்ல. பெரிய பெரிய நிறுவனங்களை ஷாப்பிங் மால்களை நடத்தி கொண்டு வரி கட்டாமல் ஏமாற்றி கொண்டு பிழைப்பு நடத்துகிறவர்கள் சமூக செயல்பாட்டாளர். எளிய மக்கள் எப்படி இருக்கிறீர்களோ சாமானிய மக்களோடு மக்களாக பயணிக்கக்கூடிய ஒருவருக்கு நாம் தமிழர் கட்சி வாய்ப்பு கொடுத்திருக்கிறது என்றால் இது உலக அரசியல் வரலாற்றிலே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சாத்தியம். நீங்க திமுக பார்க்கலாம், ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு ஆள் இருக்கிற மாதிரி இன்டர்வியூ நடக்கும். எல்லாம் ஃபைல தூக்கிட்டு போவாங்க. கோயம்புத்தூர் தொகுதி வாங்க, நீங்க நான் 10 வருஷமா திமுக இருக்கேங்க. அதெல்லாம் இருக்கட்டும், கட்சிக்கு எவ்வளவு தருவீங்க, மக்களுக்கு எவ்வளவு செலவழிப்பீங்க? நான் கட்சிக்கு 10 கோடி நிதி தருவேங்க, நான் மக்களுக்கு 50 கோடி செலவு பண்ணுவேன். வெயிட்டிங் லிஸ்ட். அடுத்தால் ஐயா வணக்கங்க, என் பேர் PR நடராஜன், கம்யூனிஸ்ட் கட்சியில பயணிச்சிருக்கிறீங்க. நான் கட்சிக்கு 20 கோடி நிதிங்க, மக்களுக்கு 100 கோடி. நீங்க தான் வேட்பாளர், போங்க. அடுத்த அதிமுக ஐயா நான் இந்த மாதிரி இருக்கீங்க, இந்த பொறுப்புல இருக்கீங்க, நான் வந்து கட்சிக்கு 5 கோடி ரூபாய் நிதி கொடுத்துருந்தீங்க, 50 கோடி ரூபாய் மக்களை செலவு பண்ணி ஓட்டுக்கு பணம் கொடுத்தீங்க, ஜெயிச்சிருவீங்க. இவருக்கு வேட்பாளர். அப்படியே நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை தேர்ந்தெடுக்குது. பணம் எங்கள் காலில் கிடக்கிற செருப்புக்கு சமம் தான் உங்களுடைய பணம். பணத்திற்காக நாங்க போயிருந்தோம்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே பணக்கார அரசியல்வாதியில் ஒரு அரசியல்வாதி அண்ணன் சீமான் இருந்திருப்பாரா? எழுத படிக்க தெரியாத பார்த்து படிக்கிற நாய்கள் நீங்களே இவ்வளவு உயர் பதவியிலும் கோடி கோடி கார்ல, பென்ஸ் கார்ல, BMW கார்ல, ஆடி கார்ல போயிட்டு இருக்கும் போது எங்களுக்கு என்னடா கேடு? எங்களுக்கு என்ன கேடு? எங்களை மாதிரி சிந்திக்க, எங்களை மாதிரி பேச, எங்களை மாதிரி கவிதை எழுத, எங்களை மாதிரி கட்டுரை எழுத தமிழ்நாட்டில் எந்த கட்சியில எவ்வளவு எழுதலாம்? அவ்வளவு திறமையை மூளைக்குள்ள வச்சுக்கிட்டு நாங்க பணத்துக்கு விளைவாகாமல் நிக்கிறோம். ஏனென்றால் எங்க அண்ணன் சொல்லிட்டான், நாம் தமிழ் இனத்திற்கானவர்களா, இனத்திற்கானவர்கள் ஒருபோது பணத்திற்காக விளைவாகக்கூடாது என்று சொல்லி பணம், பதவி, புகழ், போதை எதற்கும் அடிமையாகாமல் நம்ம ஒரு கட்சி நடத்தணும். எத்தனையோ பேரை மக்கள் பார்த்துட்டாங்க, எத்தனையோ அரசியல் தலைவர்களை பார்த்துட்டாங்க. 5 வருஷம் கத்துவாங்க, 6 வருஷம் கத்துவாங்க. 7வது வருஷம் திமுக மண்டி ஓட்டு ஒரு சீட்டு. யாரு? கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தர் மண்டி ஓட்டார்ல, கமலஹாசன் சொல்லிட்டு டார்ச் லைட் அடிச்சு காமிச்சாரு. நாங்க தான் மாற்றத்திற்கான கட்சி. அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த டார்ச் லைட்ல இருந்து வர வெளிச்சம் உதய சூரியன் இருந்து கரவாங்கின வெளிச்சம் சொல்லி தெரிஞ்சது. இதே கோவில நின்னாரு, நாங்க மக்கள் நீதி மையம், நாங்க தான் மாற்றோம் அப்படின்னு டிவி போட்டு உழைச்சாரு, ரேடியோ போட்டு உழைச்சாரு. ஒரு வருஷம் தாக்கு பிடிக்க முடியல. ஒரு சீட்டுக்காக திமுகவிடம் மண்டி ஓட்டு நிக்கிறாங்க. எனக்கு ஒரு MP சீட்டு கொடுங்கன்னு சொல்லி மண்டி ஓட்டு நிக்கிறான். கோபாலபுரத்து கொத்தடிமைகளாக ஓசி சோறுக்காக காத்து நிக்கிறான். ஆனால் கட்சி தொடங்கி 13 ஆண்டு காலமாச்சு. நாம் தமிழர் கட்சி 2016 நின்னோம், 5 லட்சம் வாக்குகள் தோல்வி. ஒரு இடத்துல ஒரு டெபாசிட் வாங்கல, 234 தொகுதி தனிச்சு போட்டி. சரி, மக்கள் நமக்கு வாய்ப்பு தருவாங்க, இதுதான் நமக்கு முதல் தேர்தல் அப்படின்னு நின்னோம். 2021 நின்னோம், தனிச்சு நின்னோம், 40 தொகுதியில நின்னோம். 17 லட்சம் வாக்குகள் மக்கள் கொடுத்தாங்க. 2019 பாராளுமன்ற தேர்தலில் நின்னோம், 17 லட்சம் ஓட்டு. 2021 நின்னோம், 38 லட்சம் ஓட்டு. தமிழ்நாட்டிலேயே
தோத்து 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 ஒரு கட்சி தமிழ்நாட்டிலேயே மூன்றாவது பெரிய கட்சியா மாறி நிக்குதுன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். 2016 தோத்து, 2019 தோத்து, 2021 தோத்து, 2024 முதலாளா வாரா மோதி பார்க்கலாம் என்று நெஞ்சுரோடு நிற்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் தான். வேற எந்த கட்சி நிக்குது? வேற எந்த அரசியல் தலைவர்கள் நின்றார்கள்? எல்லாம் பேசுறாங்க. கடைசியில திமுக போய் 2 சீட்டு இல்ல, திமுக இல்லாம அதிமுக 3 சீட்டா? 3 சீட்டு. ஐயா எடப்பாடி தான் தெய்வம் தான். இன்னும் சில பேரு என் இதயத்தில் தான் இடம் உண்டுனா அதுக்கும் சிந்தினா, அதுக்கு நின்னா சீட்டே தரல. என் இதயத்தில் உங்களுக்கு இடம் உண்டுனாங்க, அதுக்கே நின்னாங்க. இந்த முறையும் இடம் தரல. தமிழ்நாடு ஆட்சி கமிட்டிக்கு தலைவர் பொறுப்பு கொடுத்துட்டாங்க. சரிங்கய்யா, நீங்க தாங்க சிறப்பான ஆள் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி மானம் கட்டு, ரோசம் கட்டு, தன்மானத்தை விட்டுட்டு நிக்கிற பிள்ளைகளா நாம் தமிழர் பிள்ளைகள்? ஏண்டா நீங்க சேர்க்கிற மாதிரியா நாங்க கட்சிக்கு ஆள் சேர்க்கிறோம்? நீங்க சேர்க்கிற மாதிரியா? ஒருத்தர் நேற்று பேடி கொடுக்கிறாரு, நடிகைகளோடு உல்லாசமா இருக்கலாம் உண்டு, அதிமுக சார்ந்தோம் நாங்க என்ன அப்படி சொல்லியா நாங்க மக்களை சேர்க்கிறோம்? நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்தா உனக்கு காசு கிடைக்கும், பணம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், சாராயம் கிடைக்கும், கட்ட பஞ்சாயத்து நடத்தலாம், எவன் சொத்தி அலவரிச்சு விற்கிறான், ஆத்து மணலை அள்ளி விற்கிறான், டாஸ்மாக் நடத்த வேண்டிய ஒரு கமிஷன் வாங்கிக்கலாம், சாலையோட வியாபாரிகிட்ட ஒரு கமிஷன் வாங்கிக்கலாம். அப்படி சொல்லியாட கட்சியில சேர்த்தோம். நாம் தமிழர் கட்சிக்கு வந்தீங்கன்னா வழக்கு வரும்டா. காவல்துறை உன் மேல வழக்கு போடும், கேஸ் போடும். நீ கோர்ட்டுக்கு ஜெயிலுக்கும் பெயிலுக்கும் அலையணும். என்ன ரைடு நடத்துவான், ஈடு ரைடு நடத்துவான். காவல்துறை காலையில 6 மணிக்கு 50 பேர் உன் கிராமத்துல கொண்டு வந்து குளிப்பான். இப்படி சொல்லி கூட 40 லட்சம் தன்மான மிக்க இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியின் பக்கம் வந்து நிற்கிறார்கள் என்றால் நீ புரிஞ்சுக்கோ, நாங்க எல்லாத்துக்கும் தயாராகி தான் வந்து நிக்கிறோம். உலகம் இந்தியா சண்டியர் இருக்காருல பாஜக, அவர் நினைச்சாரு இந்த திமுக இருக்க திருட்டு பயிர மாதிரி ஒரு ஈடி ரைடு விட்டோம்னா செந்தில் பாலாஜி நெஞ்சு வலின்னு படுத்துக்கிட்ட மாதிரி நாம் வச்சுக்கார என்ஐஏ ரைடு விட்டா படுத்துவோம் சொல்லிட்டு ஏறி நெஞ்சிலேயே மிதிப்பது அவர் தெரியல. இவனுடைய திருடனுடா, திருடனுங்க. டாஸ்மாக்ல 10 ரூபா 20 ரூபா பாட்டிலுக்கு அதிகமா வித்து சொத்து சேர்த்து திருடனுங்க. அதனால பொன்முடி மேலையில நல்லா பேசுவாரு, அங்க ஈடி ரைட்டுங்க பாப்பாரு, எல்லாம் அப்படி இறுக்கி கட்டி நிப்பாரு. ஏன் ஊரை ஏமாத்தி சொத்து சேர்த்திருக்கான். KN நேரு ஊரை ஏமாத்தி சொத்து, பொன்முடி ஊரை ஏமாத்தி சொத்து, ஜெகத் ரட்சகன் ஊரை ஏமாத்தி சொத்து. அதனால மோடி என்ன பண்றாரு, இவனுக்கு ஒரு வருமான வரி சோதனை போடு, இவனுக்கு ஒரு ஈடி ரைட போடு, இவனுக்கு ஒரு இன்கம் டாக்ஸ் ரைட போடு அப்படின்னு பயந்துறான். நெஞ்சு வலிக்குது படுத்துக்குவோம். இலாக்கா இல்லாத அமைச்சர், அப்புறம் என்ன அமைச்சர் பதவியே வேண்டாம் ராஜினாமா, என்ன அப்படி நினைச்சியாங்களே? காலையில 6 மணிக்கு என்ஐஏ சோதனைங்கிற பேர்ல மோடி ஒரு 50 போலீஸ்காரர் வீட்டுக்கு அனுப்பிச்சு எந்திரி எந்திரி, அந்த ஆவணம் கைப்பற்றப்பட்டு விட்டது, லேப்டாப் கைப்பற்றப்பட்டு விட்டது, சாட்டை துறைமுருகன் வீட்டுக்கு முன்பாக போலீஸ் குவிப்பு, இசை மதிவாளன் வீட்டுக்கு முன்பாக போலீஸ் குவிப்பு, 5ஆம் தேதி இடுமாவனம் கார்த்திக் ஆஜராக வேண்டும், 6ஆம் தேதி தென்னகம் விஷ்ணு ஆஜராக வேண்டும். அப்படி சொன்ன நெஞ்சு வலின்னு சொல்லி பட்டுவன் நினைச்சியா? என் கால் போறா, இடுமாவன கார்த்திக் உள்ள போறாரு, சாட்டை துறைமுருகன் உள்ள போறாரு. காலையில இருந்து மாலை வரைக்கும் என்னமோ கேள்வி கேட்டு வெளியே வரா. என்ன செந்தில் பாலாஜி மாதிரி நெஞ்சு வலி, ஐயோ கால் வலி, கை வலி, வெளியே வந்து இடுமான காத்திட்டு மைக் நீட்டுறாங்க. ஐயா என்ன சரிங்கய்யா? முடிஞ்சு பாஜக திட்டி அண்ணாமலை பெரிய புலி நினைச்சுக்கிறாரு, அவர் ஆடுதான், அது நேர்ந்து விட்ட ஆடு, என்னைக்கு பூஜை வைப்போம் தெரியாதுன்னு சொல்லி பேட்டி கொடுக்கிற ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி தானடா. நீ கொடுக்கிற காசு பணத்துக்கு நாங்க எங்க தன்மானத்தை விட்டுட்டு போக முடியுமா? எங்க கெத்த விட்டுட்டு போக முடியுமா? டே நாங்க புள்ளிடா, செத்து போனாலும் எங்கள் கெத்து போகாது. என்ன நீ பெரிய 1 கோடி ரூபாய் கார்ல போவ, நாங்க உழைச்சு சம்பாதிச்ச 5 லட்சம் ரூபாய் கார்ல போவோம். நீ 100 கிலோமீட்டர் வேகத்துல தான் போவ, நானும் 100 கிலோமீட்டர் வேகத்துல தான் போவேன். அவ்வளவுதானே, அவ்வளவுதானே. நீ ஜாக்வார் கார்ல போவ, நாங்களே ஜாக்வார்டா, நாங்களே ஜாக்குவாரு. எங்க வர சொல்லு, மறுபடியும் மோடிட்ட ஈடி ரைடு விட சொல்லு, என்ஐஏ ரைடு விட சொல்லு, இங்க பேசிக்கொண்டு இருக்கிற உட்கார்ந்து இருக்கிற யார் வீட்டுக்கு விட சொல்லு. என்ன கண்டுபிடிச்சிட முடியும், என்ன எடுத்துட முடியும்? மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல.
என்ன ஈடு ரைடு நடத்தா எங்க வீட்டுக்கு வந்தா இதாப்பா செலவுக்கு 1000 ரூபாய் வச்சுக்கன்னு சொல்லி எண்ணெய் அதிகாரி தான் கொடுத்துட்டு போறோம். எங்க வேட்பாளர் வீட்டுல வந்து ஈடு ரைடு என்ன ரைடு விடு என்னமா நோட்டீஸ் அடி கூட காசு இல்லாம இருக்க என்னமா 5000 ரூபாய் சொல்லி எண்ணெய் அதிகாரி கொடுத்துட்டு போவான். வா இங்க யார் வீட்டுக்கு வேணா வா. அதான் நடக்கும், அதான் நடக்கும். நாங்க என்ன ஊர் ஊரா காலேஜ் கட்டி கல்லூரி பள்ளிக்கூடம் கட்டி டொனேஷன் வாங்கி என் தம்பி பேரறிவாளன் சொன்னா எதுக்கெடுத்தாலும் கருணாநிதி பேரு, பஸ் ஸ்டாண்டா கருணாநிதி பேரு, நூலாமா கருணாநிதி பேரு, எதுக்கெடுத்தாலும் கருணாநிதி பேரு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், எல்லாத்துக்கும் கருணாநிதி பேர் வைக்கிறாங்கல்ல ஐயா, கருணாநிதி அவர்களுக்கு மனைவி உண்டு, துணைவி உண்டு, இணைவி உண்டு, அவர்களுக்கெல்லாம் மகன்கள் உண்டு, பேரன்கள் உண்டு, பேத்திகள் உண்டு, கொள்ளு பேரன் உண்டு, கொள்ளு பேத்தி உண்டு, ஒரு பரம்பரையா உண்டு. கருணாநிதி அவர்களுக்கு பிறகு அவருடைய பேரன் பேத்திகள், கொள்ளு பேரன் பேத்திகள் யாராவது ஒருத்தருக்காவது கருணாநிதியின் பேரை கருணாநிதி குடும்பத்தில் வச்சிருக்கானா? நீங்க பதில் சொல்லுங்க. ஸ்டாலின் வச்சிருக்காரா? தமிழரசு வச்சிருக்காரா? அழகிரி வச்சிருக்காரா? எல்லாரும் குழந்தை வச்சிருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் ஸ்டாலின் உதயநிதிக்கு பதிலா கருணாநிதி அவர் பேர் வச்சு சொன்னாங்க தேர்தல் பரப்புரையில. உங்க அப்பா பேரு, எங்க அப்பா பேரு அப்துல் ரஹீம், ஜெயகடாவினுடைய மகனுக்கு கருணாநிதி என்ற பெயரை சூட்டுகிறேன். அந்தமா அப்துல்லாங்கிறது இவர் ஜெயகடா என்கிற ஜெயகடா யாராவது பேர் வைப்பாங்களா? ஜெயகடா அவர்களின் மகனுக்கு கருணாநிதி பெயரை சூட்டுகிறேன். உங்க மகன் உதயநிதியினுடைய மகன் இன்பநிதிக்கு நான் கருணாநிதி என்ற பெயரை சூட்டுகிறேன், சூட்டலாம்ல? அவனுக்கு தெரியும் அந்த பேரை வைக்க மாட்டான். இன்னும் 50 வருஷம் இல்ல 100 வருஷம் ஆனாலும் அவருடைய குடும்பத்தில் கருணாநிதி பேர் வைக்க மாட்டான். உங்க குடும்பத்திலே நீங்க வைக்காத பேர் இதை எதற்கு எங்களுடைய வரிப்பணத்தில் கட்டுகிற பேருந்து நிலையத்திற்கும் நூலகத்திற்கும் வைக்கிறீங்கிற கேள்விதான் நாங்க எழுப்புறோம். திமுக செலவு பண்ணி ஒரு கட்டடம் கட்டி கருணாநிதி பேர் வைக்கிட்டோம், நாங்க ஏற்கிறோம், மறுக்கல. ஆனால் எங்க அப்பனும் பாட்டன் இந்த நின்று கொண்டிருக்கிற ஏழை உழைப்பாளிகளும் நாங்க கொடுக்கிற சொத்து வரி, தொழில் வரி, தண்ணி வரி, மின்சார கட்டணம் இதிலிருந்து வரி வசூல் செய்து ஒரு பேருந்து நிலையத்தை கட்டி அந்த பேருந்து நிலையத்துக்கு எதுக்கு உங்களுடைய பேரை வைக்கிறீங்கன்னு தான் கேட்கிறோம். என்ன ரைடு போட்டாங்க, அதுக்கு யாரும் பயப்படல. அதுக்கு வந்துட்டாங்க விவசாய சின்னத்தை முடக்கிறோம். முதல்ல நாம் தமிழர் கட்சி புலி சின்னத்தை கேட்டது, அது தேசிய விலங்கு, அதனால் உங்களுக்கு தரமாட்டோம் சொன்னாங்க. அப்போ தேசிய மலர் தாமரை பாஜகவுக்கு கொடுத்துறீங்களேன்னு சொன்னோம், அதெல்லாம் முன்னாடி நடந்துருச்சுட்டாங்க. பிறகு காளை மாட்டை எங்களுக்கு சின்னமா கொடுங்கன்னு கேட்டோம், உயிரோடு இருக்கிற எதையும் சின்னமாக கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அப்ப என்ன சின்னதான் கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்டோம், இந்தாங்க விவசாய சின்னத்தை தரம் சொல்லி தருது. அப்ப உயிரோடு இருக்கிற எதையும் சின்னமாக தரமாட்டோம் என்று சொன்னீர்களே, இப்ப விவசாய தரீங்களே, ஏன் விவசாயம் எல்லாம் இந்த மோடி ஸ்டாலினுடைய எடப்பாடியுடைய ஆட்சியில் செத்துட்டான். அவனுக்கு மீண்டும் உயிர் கொடுக்க வேண்டும் என்றால் அது நாம் தமிழர் கட்சி சீமானால் மட்டும்தான் முடியும்னு தேர்தல் ஆணையமே விவசாய சின்னத்தை கொடுத்தான். எடுத்த எடுப்பிலேயே 7% ஓட்டு. இந்த மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவர் மட்டும் புரட்சி பண்ணாம இருந்திருந்தாருன்னா இன்னும் 12% ஓட்டால் மாறி நின்றுக்கும். ஆனா அவரு 100 நாள் பிக் பாஸ்ல போய் பேசுற மாதிரி மக்கள் முன்னால் 100 நாள் பேசி 100 நாள் அரசியல் பண்ணிட்டு ஓடிட்டார். அதனால புதுசா வந்த இளைஞர்கள்லாம் கமலஹாசன் மிகப்பெரிய மாற்றமா இருக்கும் போல சொல்லி ஒரு 5% வாக்கு ஐயா கமலஹாசன் அவர்களுக்கு போயிடுச்சு. இல்லாட்டி 12% வாக்கா மாறி நின்றுக்கும். 8% வாக்கு எடுத்தா விவசாய சின்னம் நமக்கு உறுதி. இப்ப 7% வாக்கு இருக்கிறதுனால இன்னும் 1% வாக்கு நீங்க எடுக்கணும்னு சொல்லி தேர்தல் தேதியே அறிவிக்கல, தேர்தலே வரல, பரப்புரையே தொடங்கல. அதுக்கு முன்னதாக நேஷனல் அயோக்கியா பார்ட்டி ஏதோ ஒரு பார்ட்டி ஏதோ ஒரு ஊர்ல தொடங்கி அந்த கட்சிக்கு நாங்க கரும்பு விவசாய சின்னத்தை நாங்க ஒதுக்குறோம் சொல்லி ஒதுக்கிட்டான். நீ நினைச்சிட்டு இருக்கிற விவசாய சின்னம் இருந்தாதான் சீமானுக்கு ஓட்டு விழும் சொல்லி எங்க கூடி நிற்கிற மக்கள் எங்கள் சின்னத்தை பார்த்து வாக்களிக்கிற, நாங்கள் கொண்டிருக்கிற தூய எண்ணங்களை பார்த்துதான் வாக்களிக்கிறான். நீ என்ன சின்ன வேண்டாம் திருப்பி கூடு, நாங்க அது விவசாய சின்னத்தை மீட்டெடுப்பதற்காக வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் தேர்தல் ஆணையத்திலும் முறையிட்டிருக்கிறோம். 100க்கு 200 விழுக்காடு கரும்பு விவசாய சின்னத்தில் தான் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுது. ஒருவேளை மோடி மஸ்தான் வித்தையை காட்டி
விவசாய சின்னத்தை முடக்கி வேறு சின்னத்தை கொடுத்தால் உலகெங்கும் வேறுபி வாழ்கிற 12 கோடி தமிழ் தேசிய மக்களும் அடுத்த 30 நிமிடங்களிலே எங்கள் சின்னத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பார்கள். நாங்க ஒண்ணு தொலைக்காட்சி வைக்கல, நாங்க ஒரு எஃப்எம் ரேடியோ நடத்தல, நாங்க பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ் நடத்தல, பெரிய பெரிய சேட்டலைட் சேனல்ஸ் நடத்தல. ஆனால் என்னுடைய நாம் தமிழர் கட்சி தொண்டன் தான் சம்பாதிச்சு வாங்கிய வண்டியினுடைய முகப்பு படத்திலே சின்னத்தை ஒட்டி மக்களிடத்திலே சின்னத்தை கடத்துவார். தான் உழைச்சு சம்பாதிச்சு வாங்கிய அலைபேசியின் பின்னால் சின்னத்தையும் சீமானந்தன் படத்தையும் ஒட்டி சின்னத்தை கடத்துவான். எங்கள் எண்ணத்தை கடத்துவான். எங்களை நேசிக்கிற மக்கள் எங்களை தேடி 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 நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்திற்கு வாக்களிப்பார்கள். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பாஜகவினுடைய பி டீம் நாம் தமிழர் கட்சி. நீங்கள் சீமானுக்கு வாக்களித்தால் பாஜக வந்துடும். சரி, எப்படி சொல்லி எல்லா திமுக ஓட்டு போட்டீங்க. இப்ப பாஜக வரலையா? அதிமுக ஆட்சியிலே அண்ணாமலை இப்படி ரோடா நடந்தாரா? வீதி வீதியா நடந்தாரா? யாரோ டாக்டர் எழுதி கொடுத்துட்டான், உனக்கு ரொம்ப கொலஸ்ட்ரால் அதிகமாயிருச்சு, வீதி வீதியா நடக்கணும்னு சொல்லி. வராது, எல்லா வீதியிலும் தெருவா வராது. 2 நாள் கழிச்சு எங்க ஊர் திருப்பூருக்கு ஐயா பிரதமரோட வராது, வீதி வீதியா நடக்கிறாரு. அதிமுக ஆட்சியில் கூட இப்படி நடக்கல. திமுக ஆட்சியில பாஜக பல்கி பெருகிடுச்சு. நம்பி பேர் சொன்ன மாதிரி பக்கத்திலே மோடி போயிருக்காரு. அங்க போய் செங்கலை காட்டல, அங்க போய் நீட் எதிர்ப்பு பேசல, ஏதோ மூலையில் நின்று கத்துறது. இது எப்படி நீங்க பாஜகவுக்கு எதிர்ப்பு நாங்க சொல்ல முடியும்? உடனே ஒரு வேப்பல அடிச்சது. நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா பிஜேபி வந்துடும். பிஜேபி பீட்டிங். கம்யூனிஸ்ட் கட்சிகளை திமுக தான் உடைச்சது, சதைச்சது. கம்யூனிஸ்ட் கட்சி வீரியமா வீதி எங்கும் வந்தாங்க. அப்ப திமுக, அண்ணாதுரை, கருணாநிதி எல்லாரும் போய் சொன்னாங்க, இவனுங்க எல்லாருக்கும் எல்லாம் சொந்தம்னு பேசுறவனுங்க, இவனுக்கு ஓட்டு போட்டா உங்ககிட்ட 4 மாடு இருந்தா 2 மாடு இவன் கட்சி ஆபீஸ் ஓடிட்டு போயிடுவான், உங்ககிட்ட 2 வண்டி இருந்தா 1 வண்டி எடுத்துருவான், எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும் சொல்லி பிரச்சாரம் என்ற கட்சி இது என்று சொல்லி பொய் பிரச்சாரம் செய்து எந்த கம்யூனிஸ்ட் கட்சி வீரியமாக இருந்ததோ அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை காலில் விழ வச்சான். முதலாளித்துவத்தை எதிர்த்து வந்த கட்சிகள் இன்று திமுக என்ற பெரும் முதலாளிகளின் கால கடியில அடமானம் வைக்கப்பட்டு விட்டது. அதை போல நாம் தமிழர் கட்சி ஒரு வேப்பர் அடிப்போம். இவங்க பி டீம், இவங்க மோடியோட ஆளுக, ஆர்எஸ்எஸ் ஓட ஆளுக அப்படின்னு சொல்லி ஒரு வேப்பரை அடிச்சு விடுவோம் பார்த்தா, இதையும் மக்கள் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நம்பிக்கொண்டு திமுகவுக்கு வாக்களிச்சாங்க. நாம் தமிழர் கட்சி மேல அபிப்பிராயம் இருந்தாலும் பிடித்தாலும் இந்த ஒரு தத்துவத்தை முன்வைத்தவுடன், இந்த அவதூறை முன்வைத்தவுடன் அவங்களால ஐயோ ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லி வாக்களிச்சாங்க. ஆனா இந்த 3 ஆண்டு கால ஆட்சியிலே திமுகவில் பயணித்துக் கொண்டிருக்கிற இஸ்லாமிய உடன்பிறப்புகளை சொல்லிவிட்டார்கள், சரியான பாதையில் பயணிப்பது நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானும் தான் சொன்னாங்க. நான் சொல்லல, இங்க நாங்க நாம் தமிழர் கட்சியா இருக்கலாம். ஆனா எங்க அப்பாவும் பெரியப்பாவும் சித்தப்பாவும் மாமாவும் மச்சானும் இன்னைக்கு வரைக்கும் திமுக அதிமுக தான் பயணிச்சுட்டு இருக்கிறான். 50 வயசுக்கு மேல உள்ள யாரையும் நாங்க திருத்த முடியல, ஊழிச்சு. அதனால நாங்க 40 வயசுக்கு கீழே உள்ள ஆளுகளை தான் நேசிக்கிற ஆளுகளை தான் இருக்கிறோம். அந்த 50 வயசுக்கு மேல உள்ள ஆளுங்க இன்னைக்கு திமுக அதிமுக தான் எங்க சொந்தக்காரங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. பயணிச்சுட்டு அவங்க சொல்ற வார்த்தை, எப்பா நான் 50 வருஷமா திமுக இருக்கேன்பா, ஆனா எனக்கு ஒரு பொறுப்பு தர மாட்டான், நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒருத்தர் வந்தாப்பா அவனுக்கு தூக்கி மாநில பொறுப்பு கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அறிவார்ந்த ஆட்களாக தயார் பண்ணி வச்சிருக்கோம் நாம் தமிழர் கட்சியில. ஏதோ ஒரு ஆள் அப்ப பணத்துக்காக போய் விலை போயிருந்தால சொல்றான், திமுக படு மோசம்பா, பாஜகவினுடைய பி டீம்னு சொன்னாங்கப்பா. இங்க பார்த்தா யாரு மோடி எடுத்து பேஸ்புக்ல பதிவு போடாதீங்கிறாங்க, யாரு மோடி எடுத்து பேசாதீங்கிறாங்க, கேரளா இந்தியால வெல்கம் மோடிங்கிறாங்க. முடியல பாக்குறாங்க. அதே சாக்குல அதனால எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்குங்கிற மாதிரி ஐயா மோடி அவர்கள் நமக்கு சரியான நேரத்தில் எண்ணெய் ரைடு, விவசாய சின்னத்தை முடக்கம், எல்லாத்தையும் முடக்கி காமிச்சாரு. நாம் தமிழர் கட்சிக்கு பாஜக அந்த மண்ணில் சண்டை, நீ போய் வாழ விளையாடுன்னு சொல்லி ஒதுக்கி விட்ட மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள் தான்
பாஜகவை கொள்கை ரீதியாக தர்க்க முரண்பாடு எதிர்க்கிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சியும் சீமான் தம்பிகளும் தான். அதனால இந்த பாஜகவினுடைய பி டீம் பருப்பு வேலையெல்லாம் தயவு செய்து இனிமே நவுந்து போச்சு. திமுக எப்படி நவுந்து போனதோ, அதிமுக எப்படி நவுந்து போனதோ, அதே போல நீங்க முன் வச்சிருக்கிற பொய் பரப்பரை நவுத்திருச்சு. இதே கோவை மண்ணில ஐயா நல்லகண்ணு கம்யூனிஸ்ட் தோழர் நல்லகண்ணு போட்டியிடும் போது அவரை வீழ்த்துவதற்காக பாஜகவின் சிபி ராதாகிருஷ்ணனை ஆதரித்து தெரு தெருவாக வீதி வீதியாக பிரச்சாரம் பண்ணி வெல்ல வைத்தவர் ஐயா கருணாநிதி அவர்கள். என்ன நாங்களா பேசணும்? இல்ல அண்ணன் சீமான் பேசினாரா? இல்ல எங்க அண்ணன் வரவ பேசினாரா? யார் சிபி ராதாகிருஷ்ணன் ஆதரிச்சு பேசினா? யார் எச் ராஜாவை ஆதரிச்சு பேசினா? இதே கருணாநிதி தான், இதே திமுக தான் ஆதரிச்சு எம்பியாவை எம்எல்ஏவாக்கு அழகு பார்த்துட்டு இன்னைக்கு இவங்க பிஜேபியின் பி டீம். என்ன நாங்க 13 ஆண்டு கால ஆட்சியில யார் கூடயும் கூட்டணி வைக்கல. இப்ப நாங்க என்ன பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கோமா? ஆராசா பேசுறாரு. நான் தூசி வழக்குல இருந்து வெளியே வந்த உடனே அருஞ்சக்கு அவர்கள் கார் வந்து வரவேற்றுங்கிறாரு. அப்ப பாஜகவோடு கல்லவோடு யார் வச்சிருக்கா? கூட்டணிக்காக எங்கள் கதவுகள் மட்டுமல்ல எங்கள் ஜன்னல்களும் திறந்திருக்குங்கிறாரு அண்ணாமலை. யார் ஓரா கூட்டணி பேச 40 தொகுதி வேட்பாளர் அறிவிச்சு நாங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த அண்ணாமலை சொல்றாரு, தனிச்சு நிக்க 40 தொகுதியில கேண்டிடேட் போட வக்கில்ல. இந்தியாவே ஆளுற கட்சி நீ 40 தொகுதியில நிக்க வக்கில்ல. ஊரா பயிர் சொத்தை காப்பாத்திக்க, கேஸ்ல இருந்து தப்பிக்க, பாலியல் வழக்குல இருந்து தப்பிக்க, பிட்பாக்கெட் கேஸ்ல இருந்து தப்பிக்க, கஞ்சா கேஸ்ல இருந்து தப்பிக்க ஊரா பயிர் பிஜேபி தான் இருக்கா. அவரவே இருந்து 40 தொகுதியில் நிக்க வக்கில்ல. எங்கள் கதவுகள் மட்டுமல்ல சன்னல்களும் திறந்திருக்கு. இந்த அண்ணாமலை சொல்றாரு 10 தொகுதியில் கூட நிக்க முடியாத அண்ணாமலை சொல்றாரு 2024க்கு பிறகு நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சியே இருக்காது. அப்படியா? அப்படியா? பாஜகவுக்கு பங்காள லட்சுமணன் ஒரு தலைவர் போட்டீங்களா? அவரு இப்ப எங்க? பாஜகவுல இள கணேசன் இருந்தாரு, அவர் தமிழ்நாட்டில் இப்ப எங்க? தாமரை மலர்ந்தாதீரும் சொல்லிச்சு அம்மா தமிழிசை, அவர் எங்களையே தமிழ்நாட்டில் இருக்கூடாம எங்க ஒரு பதில ஆளுநரா போட்டு கொண்டு போயிட்டீங்க. எங்க? உங்களுக்கு முன்னால இதை விட வீரியமாக பாஜகவை கொண்டு வந்து சேர்த்தவர்கள் எங்க? நாங்க சொல்றோம் 2024 அல்ல, இன்னும் 100 ஆண்டுகள் கழித்தாலும் நாம் தமிழர் கட்சியிலே நாங்கள் பேசிக்கொண்டிருக்க எங்கள் பேரப்படைகளை பயணித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். நீ யாரு? நீ என்ன சொல்ற? கர்நாடகாவில் நின்று பேசுறாரு. இவர் கர்நாடகா ஐபிஎஸ். இவர் பேசுறாரு வி பிரவுட் கன்னடிகா, நான் கன்னடன் என்பதிலே பெருமை கொள்றேன். யார்? அண்ணாமலை. மை பிரவுட் கன்னடிகா காவேரி நோடில்லா சொன்னது ஒரு அண்ணாமலை. அண்ணாமலை பிரவுட் கன்னடிகா, நான் கன்னடன் என்பதிலே பெருமை கொள்கிறேன். ஐபிஎஸ் இருந்தாரு. திடீர்னு பதவி ராஜினாமா பண்ணார். தமிழ்நாட்டுக்கு வந்தால் மிகப்பெரிய செல்வந்தர் எல்லாம் போய் சந்திச்சாங்க. இன்றைக்கு இந்தியாவிலேயே 6000 கோடி வச்சு மிகப்பெரிய அரசியல் கட்சியாக பாஜக உருவாயிடுச்சு. இப்ப இவர் சொல்றாரு நின்னுட்டு 2024ல நாம் தமிழர் கட்சியெல்லாம் இருக்காது. ஐயா நாங்க மோடியை பார்த்து அரசியல் செய்ய வந்தவர்கள் இல்லையா? ஐயா நாங்க ஜெயலலிதாவை பார்த்து எம்ஜிஆரை பார்த்து அரசியல் செய்ய வரலையா? ஐயா நாங்க கருணாநிதியை பார்த்து அரசியல் செய்ய வரலையா? ஐயா நாங்க திலகரனை பார்த்தோம், சசிகலாவை பார்த்தோம், ஓபிஎஸ் பார்த்தோம், யார பார்த்து அரசியல் செய்ய வரலையா? நாங்க யார பார்த்து தெரியுமா அரசியல் செய்ய வந்தோம்? மது, மாது, புகையிலை, இது ஏதுமில்லாத தமிழர்களுக்கு என்று ஒரு தனிநாடு நிறுவி மிகப்பெரிய வல்லரசாக மாற்ற துடித்தாரே எங்களுடைய தலைவன் மேலே பிரபாகரன். பிரபாகரனுடைய வரலாற்றை படிச்சு நாங்க அரசியல் செய்ய வந்தோம்யா. நீங்க என்ன எங்களை இப்படி போட்டுட்ட சவால் விடுறோம். இங்க எங்க பேச்ச கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாம் சாட்சி. எங்கள் தலைவர் மேலே பிரபாகரன் மீது சத்தியமிட்டு சொல்கிறோம், இன்னும் 50 ஆண்டுகள் கழித்தாலும் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணிலே இருக்கும். இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து அண்ணாமலை ஐபிஎஸ் எந்த குப்பை தொட்டியில் இருக்கிறார் தோடிப்பார், எந்த குப்பை தொட்டியில் இருக்கிறார் பார்ப்போம். எழுதி வச்சுக்க, எழுதி வச்சுக்க. நாங்க இதே ஊருக்காரங்க உடைய மாதிரி
கனடாவில் வந்து பஞ்சம் வைக்க வரல, பிச்சை எடுத்து வரல. நான் உட்கார்ந்து இருக்கிற வேட்பாளர் கலாமணியும் எங்க அண்ணன் ராமச்சந்திரன், எங்க அண்ணன் அப்துல் வஹாப், இங்க இருக்கிற சித்திக்கும் திருப்பூர் சுடரையும் இந்த மண்ணினுடைய மகன்கள் விழுந்து செத்தாலும் கோயம்புத்தூர் திருப்பூர் வேண்டாம் எங்க உடம்ப அடக்கமே செய்யுமா? நீ என்ன எங்களை பார்த்து 2024 கட்சி இருக்காதுங்கிற? 2024 பிறகு நீ இருப்பியா? நீ இருப்பியா தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டு பாஜக இருப்பியா நீ? சரி, நீ அவ்வளவு சண்டி அல்லவா? ஒத்தைக்கு ஒத்த 40 தொகுதியில பாஜக தனிச்சு நிக்கும் சொல்லி அறிவிப்பு கொடு. வா, இந்த பெரிய சண்டியராட்ச வா, நில்லு. இந்தியாவை ஆளுற கட்சியில, பெரிய பணக்கார கட்சியில வந்து நில்லு. நாங்க பஞ்சாப் பிரதேசிக உண்டியல் குழுக்கு 5 ரூபா, 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா கொடுங்க. கடற்கரையா பிச்சை எடுத்து நாங்க நிக்கிறோம்ல தனிச்சு. நாங்க நிக்கிறோம்ல, நீ நில்லு. திமுக நில்லு, அதிமுக நில்லு, பாஜக நில்லு. வா, மோதி பாப்போம், சண்டை. தனிச்சு நின்று நாம் தமிழர் கட்சியை விட இந்த கோவையில ஒரு ஓட்டு நீ அதிகமா கேட்ட பாப்போம். தனிச்சு நில்லு. அங்க போய் எடப்பாடி காலு, இங்க சிலைவண்ணன் காலு, அப்படி யார் காலையும் பிடிச்சு நிக்காத. தனிச்சு நில்லு. எங்க அண்ணன் எப்படி ஆண்மை பேராண்மை கொண்டு தனிச்சு நிக்கிறாரோ அதே போல் நீ தனிச்சு நின்னுட்டு நீ பேசு. நான் பாஜக சேர்றேன். முடியுமா? தனிச்சு நிப்பியா நீ? முதல்ல இப்பவே ஜன்னல் வரைக்கும் திறந்துட்ட. நீ அடுத்து கழிவறை வரைக்கும் திறந்து வச்சு காத்துட்டு இருப்ப. கமலாலயத்து கழிவறை கூட காத்து கொண்டிருக்கிறது. யாராவது கூட்டணி வைக்க வாருங்கள். என்னடா என்ன? இந்த தேர்தலில் நிக்கிறோம், வரக்கூடிய தேர்தலில் நிற்போம். மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டு அதிகாரத்தை கொடுத்துட்டா அதிகார பலத்தோடு மக்களின் பக்கம் நிற்போம். அதிகாரத்தை கொடுக்கலையா மக்களோடு மக்களாக போராடுவோமே ஒழிய உன்னை போல மாற்று கட்சிக்கும் மண்டிட்டு ஒரு சீட்டு 2 சீட்டுக்கு மண்டிட்டு நிக்க வேண்டிய அவசியம் இல்லடா. சிங்கம் படத்துல சூர்யா சொல்வார்ல, நீ என்ன போலீஸ் வேலையை விட்டு தூக்கிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணிடுவேன்? 5 லட்சம் ரூபாய் இருந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன், 50,000 ரூபாய் இருந்தா காய்கறி கடை வைப்பேன், 5,000 ரூபாய் ரோடு கடை கூட போடுவேன். எவங்கிட்டு கையிட்டு நிக்க வேண்டிய நிலைமை எனக்கு இல்லை. அதே தான் எங்களுக்கு. எவங்கிட்ட ஒரு சீட்டு 2 சீட்டுக்கு மண்டி ஓட்டு நிக்கிற மாநகர கூட்டம் இல்லடா. நாங்கள் உயிருக்கு மேலாக நேசித்த எங்களுக்கு தலைவர் மேதகுல பிரபாகரன் அப்படி வளர்க்கலடா. வளர்க்கல. எடுத்து பாரு வரலாறு. நீங்க செய்தி நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். இவன் நாட்டு ஆளுற லட்சணம் தொலைக்காட்சி நியூஸ் சேனல்ல போட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காருங்க. பல்லடத்துல 4 பேரை வெட்டி கொண்டுட்டான், கவுண்டமாலயத்துல ஒருத்தரை வெட்டி கொண்டுட்டான், அவினாசியில ஒரு பாலியல் வன்முணர்ச்சி, அங்க பள்ளி மாணவர்கள் கஞ்சா போதையில தாக்குதல், இங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் கஞ்சா போதையில அடிச்சுட்டான், அங்க வெட்டிட்டான், இங்க குத்திட்டான், 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை வெட்டிட்டான், ஒருத்த 15 பேரை வெட்டிட்டான். 1/2 மணி நேரம் நீ உட்கார்ந்து பாருங்க. இவன் நாட்டு ஆளுற லட்சணம், இவனுடைய சட்டம் ஒழுங்கு தெரிஞ்சு தெருவா பூ விற்கிற மாதிரி, வாழைப்பழம் விற்கிற மாதிரி கஞ்சா விற்கிறான். ஒவ்வொருத்தரும் ஆளுகளை பார்த்தாலே பயமா இருக்கு. மண்டையை இப்படி வச்சுக்கிட்டு ஸ்டாலின் மண்டை கூட 4 கோடி ரூபாய் செலவு பண்ணி நல்லா இருக்கு. ஸ்டாலின் மண்டை விட மோசமா இப்படி ஒரு இங்க ஒரு கட்டு, இங்க ஒரு கோடு, இங்க ஒரு வரி, வண்டிக்கு நம்பர் பிளேட் இல்ல, 3 பேர் உட்கார்ந்துக்கிட்டு சாருக்கு போக, பருங்க போக, கஞ்சா விற்க, கஞ்சா குடிக்க, சாராயம் குடிக்க, எவ்வளவு எதிர்ப்பு வெட்டி கொல்ல, செயலுக்கு போக வர. என்னடா ஒரு நாடு நீ வச்சிருக்க? இப்படியா ஒரு நாட்டினுடைய இளைஞர்களை நீ வச்சிருப்ப? நாட்டினுடைய பள்ளிக்கூடத்தை நீ வச்சிருப்ப? ஏன் அன்பில் மகேஷ் பொய்யாமலிக்கு தெரியாதா பள்ளிக்கூடத்துல என்ன நடக்குதுன்னு? ஏன் காசே இல்லையா? ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் கேமரா வை, கண்காணி. எவன் சரியா முடிவிட்டு வரலையா அவனை டிசி கொடுத்த அனுப்பி நல்லா முடிவிட்டு வரோம் சொல்லு. அவனை மிரட்டு, திட்டு, நல்வழிப்படுத்து, நல்ல கொள்கையை சொல்லிக் கொடு, நன்னறி வகுப்படு. ஏன் உன் அண்ணாவை சொல்லு, பெரியார் சொல்லு. அவன் இல்ல, முழுக்க கரப்ஷன். எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ள, பாலியல் வன்முணர்ச்சி. பட்டப்பகல கொண்டுட்டான், பட்டப்பகல பூட்டை உடைச்சு எடுத்துட்டு போயிட்டான். என்ன செய்ய முடியும் தமிழ்நாடு காவல்துறையினால? ஒரு சமூகத்தையே குற்ற சமூகமாக திமுக அதிமுக மாத்தி நிறுத்தி நீ என்ன பண்ண முடியும்? ஒண்ணு பண்ண முடியாது. நீ நாளைக்கு நாம் தமிழர் கட்சியில கையில அதிகாரத்தை கொடுத்தால் கூட இவங்களை என்ன செய்ய முடியும்? ஒரு தலைமுறை என்ன செய்ய முடியும்? மலையை வெட்டி பிளாட் போட்ட என்ன செய்ய முடியும்? ஆத்து மணலை அள்ளி வித்து தின்னுட்ட ஆரா இல்ல
பூரா ஆறு துறைமுக வீட்டுல இருக்கு, பூரா ஆறு செந்தில் பாலாஜி வீட்டுல இருக்கு, பூரா ஆறு ஜெகதரசின் வீட்டுல இருக்கு. என்ன செய்ய முடியும்? வேற வழியே இல்ல. ஆட்சி அதிகாரம் கொடுத்தா சிவாஜி படத்துல எப்படி ரஜினிகாந்த் போய் அடிச்சு கடப்பாடுல பூரா காசு எடுத்துட்டு வந்து மக்கள் நடந்து வரும், அது மாதிரி பண்றதுதான். வேற வழியே இல்ல. அன்பான சர்வாதிகார ஆட்சி முறைதான், வேற வழி இல்ல. இத்தனை நாள் நீ யாருக்கு வேணா வாக்களிச்சீங்க. என் தம்பி சொன்னது மாதிரி வாய்ப்பு கொடுக்காமல் புறக்கணிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு அவமானம். அது சீமானுக்கு நீங்க ஓட்டு போடல, யாருக்கு போட போறீங்க? காமராஜருக்கா? சீமானுக்கு ஓட்டு போடல, யாருக்கு ஓட்டு போட போறீங்க? கக்கனுக்கா? சீமானுக்கு ஓட்டு போடல, யாருக்கு ஓட்டு போட போறீங்க? நல்லனுக்கா? சீமானுக்கு ஓட்டு போடல, யாருக்கு ஓட்டு போட போறீங்க? ஜீவானந்தத்துக்கா? சீமானுக்கு ஓட்டு போடல, யாருக்கு ஓட்டு போட போறீங்க? தியாகி திருப்பூர் குமாரனுக்கா? சீமானுக்கு ஓட்டு போடல, யாருக்கு ஓட்டு போட போறீங்க? மகாத்மா காந்திக்கா? யாருக்கு? இன்னைக்கு எம்எல்ஏ இருக்கிறது, நேற்றைய பிட்பாக்கெட். வருங்கால எம்பியா போறவ தற்போதைய கொலகாரன். நீ நல்லா புரிஞ்சுக்கோங்க, கற்றவர்கள் அரசியலுக்கு வரணும். குறைந்தபட்சம் கற்றவர்கள் தேர்தலில் வரிசையில் நின்றாவது வாக்கு போடணும். இன்றைக்கு வரைக்கும் 100% ஓட்டுல 60%, 65% தான் ஓட்டு போடாகுது. படிக்காதவன், பாமரன், வண்டி இல்லாதவன் 2 கிலோமீட்டர் நடந்து வந்து வரிசையில் நின்று காலையில் நின்று மாலை 4 மணிக்கு உள்ள போய் வாக்கு வச்சுட்டு வீட்டுக்கு போறான். ஆனா வண்டி வச்சுட்டு, கார் வச்சுட்டு, செல்போன் வச்சுக்கிட்டு, 75 இன்ச்சு டிவி வச்சுக்கிட்டு, ஏசி வச்சுக்கிட்டு, இன்னைக்கு ஓட்டு, இன்னைக்கு லீவ் நாள், எங்கேயாவது போலாமா, அவர் வீட்டுக்கு போலாமா, இவர் வீட்டுக்கு இல்ல எங்கேயும் சிக்கன் எடுத்து சாப்பிட்டு படுப்போமா, அப்படி இருக்காது. அப்படி இருக்காது. 6 மாசத்தில் கிழிய போகிற சட்டை, இதுல என்ன பிராண்ட் வாங்கினா நல்லா இருக்கும்னு சொல்லி தேடி தேடி வாங்கல. இது கிளாசிக் போல வாங்கலாமா, இல்ல ஏலன் சோலி வாங்கலாமா, இல்ல அந்த கடைக்கு போய் எடுக்கலாமா, இல்ல சென்னை சில்க்ஸ் போய் எடுக்கலாமா, தேடி தேடி போற. 3 மாசம் ஒரு கல்யாண நிகழ்ச்சி கட்டிட்டு கசக்கி போடுற பட்டு புடவை தேடி தேடி போறீங்க. ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் போய் வாங்கலாமா, இல்ல அந்த கடையில போய் வாங்கலாமா? என்ன சோறு சாப்பிட்டாலும் 3 மணி நேரத்தில் வயிறு செரிச்சிடும். அப்படி செரிச்சு போற சாப்பாட்டை கடைகடையா அலைஞ்சு, வீதி வீதியா அலைஞ்சு தேடி போய் சாப்பிடுற. இன்ஸ்டாகிராம்ல இர்பான் இந்த கடையில சாப்பிட சொல்லிருக்காரு, போய் சாப்பிடுற. இந்த கடையில தலைக்கறி நல்லா இருக்கும், இந்த கடையில குடல் கறி நல்லா இருக்கும். ஆரிஃப் மைண்ட் வைஸ்ல இந்த கடையில சாப்பிட்டாரு, இந்த கடையில சவர்மா நல்லா இருக்குன்னு போய் சாப்பிடுற. இந்த வண்டி நல்ல மைலேஜ் குடிக்கும்னு இந்த வண்டி வாங்குற. இந்த கார் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த காரை வாங்குற. இந்த அரிசி நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த அரிசியை தேடி தேடி வாங்கி சமைச்சு சாப்பிடுற. அப்படி என்றால் உங்களுடைய வருங்கால வாழ்க்கை 5 வருடத்தை நீங்க அடமான வைக்கிறீங்க. யார் ஆட்சிக்கு வந்தா என்னப்பா, நம்ம சம்பாதிச்சு நம்ம சாப்பிட்டா தான்ப்பா சாப்பாடு, என்ன யார் வந்து நமக்கு சாப்பாடு போட போறா? எப்படி நீ அப்படி சொல்ற? 5 வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோல் விலை, டீசல் விலை, உன்னுடைய கடைக்கு வாடகை, கரண்ட் பில்லு, உன் பள்ளிக்கு உன் பையனுக்கு கட்டுற ஸ்கூல் பீஸ், காலேஜ் பீஸ், இதெல்லாம் எவ்வளவு இருந்துச்சு? தங்கம் விலை எவ்வளவு இருந்துச்சு? இடத்து விலை எவ்வளவு இருந்துச்சு? ஸ்டாலினுடைய மருமகன் ஜி ஸ்கொயர்ங்கிற ரியல் எஸ்டேட்டை கோயம்புத்தூருக்கு போறதுக்கு முன்னாடி இட விலை எவ்வளவு நினைச்சு பாரு. ஏன்னா யார் ஆட்சிக்கு வந்தாலும் நீங்க சம்பாதிச்சாதான் சாப்பாடா? சரிதான், சம்பாதிக்கிற காசெல்லாம் மோடி போடுற ஜிஎஸ்டிக்கும் ஸ்டாலின் போடுற மின்சார கடந்து குடிச்சுட்டா நீ எப்படி சாப்பிடுற? சொத்து வரி கட்டிட்டா நீ எப்படி சொந்த வீட்டுல உட்காருவ? வரி மேல வரியா போட்டு இதுவரைக்கும் தமிழ்நாடு அடைந்த வளர்ச்சி என்ன? பிச்சை காசு 1000 ரூபாய் இலவசம், பஸ்ல இலவசம். என்ன பஸ்ல ஏற 5 ரூபாய் பயணச்சீட்டு மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டா நீ கட்டுறது எவ்வளவு? நீ கட்டுற மின்சார கட்டணம் எவ்வளவு? 5 வருஷத்துக்கு முன்னாடி யூனிட்டுக்கு மின்சாரம் எவ்வளவு? இன்னைக்கு யூனிட்டுக்கு எவ்வளவு? 10 வருஷம் முன்னாடி நீ அடிச்ச பெட்ரோல் விலை எவ்வளவு? இன்னைக்கு நீ கட்டுற அடிக்கிற பெட்ரோல் விலை எவ்வளவு? 5 வருஷம் முன்னாடி நீ உபயோகிச்ச கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு? இன்னைக்கு எவ்வளவு? 5 வருஷம் முன்னாடி உன்னுடைய கடையின் வாடகை எவ்வளவு? இன்னைக்கு எவ்வளவு? கணக்கிட்டு பாரு. மண்டைக்குள்ள நெருப்பு எரியும். அந்த நெருப்பு எங்களுக்கு எரிஞ்சதுனாலதான் இன்னைக்கு நாங்க நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளாக மாறி உட்கார்ந்துருக்கோம்.
உங்க தாத்தா பார்த்த மலை இருக்கா? உங்க அப்பா பார்த்த ஆறு இருக்கா? உங்க அப்பா பார்த்த மீன் இருக்கா? யானை இருக்கா? நரி இருக்கா? மான் இருக்கா? சிங்கம் இருக்கா? புலி இருக்கா? எந்த உயிரினம் இருக்குது? உங்க பாட்டி காலத்துல தாத்தா காலத்துல பிளாஸ்டிக் இருந்ததா? பிளாஸ்டிக் பயன்பாடு இருந்ததா? ஆனா இன்னைக்கு எல்லாம் மாறி நிறுத்திட்டான். தமிழ்நாட்டை அழிச்சிட்டான். எப்படி சோமாலியாவை கையெழுந்து நிக்க வச்சானோ அதே போல தமிழ்நாட்டை கையெழுந்து நிக்க வச்சான். இதுக்கு மேல நீங்க பாராளுமன்றத்துக்கு இந்த பெஞ்ச தட்டுறவன், போய் தூங்குறவன், செல்போன் நோன்றவன், இவனுக்கு எல்லாம் நீ ஓட்டு போட்ட, நீங்க எங்களை எல்லாம் கூப்பிட்டு குமரொடியில் ஓட்டு போக வேண்டியதான். அவர் பேர் வேணா நடராஜா இருக்கலாம், ஒரு வீதியில் கூட நடந்து யாரும் பார்த்துக்க மாட்டீங்க. பிஆர் நடராஜன் தான் எந்த வீதியில நடந்திருக்காரா? கவுண்டம்பாளையத்துல, போத்தனூர்ல, எங்கேயாவது ஒரு இடத்துல இவர் தாங்க எம்பி, இவர் கோவை பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வச்சாருங்க. பேசுறாரா? யாராவது பேசிருக்காங்களா? இவரை விட்டுருங்க. 37 எம்பி போயிருக்காங்க தமிழ்நாட்டில இருந்து. இதுவரை ஒரு விஷயத்துக்காக போராடி இருக்காங்க தமிழ்நாட்டு எம்பி. இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக, கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் வந்துச்சு. ஒரு எம்பி வந்துருச்சு பேசுறாரா? ஜிஎஸ்டிக்கு எதிராக வெளிநடப்பு இவனை பூரா வெளிநடப்பு பண்றது. மோடி மெஜாரிட்டி ஓட்டு போட்டு ஜெயிச்சிருந்தார். ஜிஎஸ்டி நிறைவேற்ற, எல்லாரையும் நிறைவேற்றும். எங்க திரும்பினாலும் போராட்டம். கோவையில போராட்டம், திருப்பூர்ல போராட்டம், ஈரோட்ல போராட்டம், விவசாயிகள் போராட்டம், குமரிக்கல்லை காப்பாற்ற போராட்டம், அன்னூர்ல சிப்காட்டை அனுமதிக்க கூடாது போராட்டம், பல்லடத்துல கிஸ்கால் என்கிற இரும்பு ஆலையின் மூலமாக கேன்சர் நோய் பரவுது, அதை தடுக்க போராட்டம். இப்படி எல்லா போராட்டத்துக்கும் உங்க எம்பி வரல, உங்க எம்எல்ஏ வரல, உங்க கவுன்சிலர் வரல, உங்க திமுக வரல, உங்க அதிமுக வரல, உங்க பாஜக வரல, உங்க காங்கிரஸ் வரல. எல்லா போராட்டத்துக்கும் வீதி வீதியாக கத்திய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். தெரு தெருவா கத்தணும். மண்ட புழக்கிற வெயில நின்று பேசணும், கொற்ற மலையில் நின்று பேசணும், அன்னூர் சிப்காட்டா அந்த இடத்துல நின்று பேசணும். எல்லாத்துக்கும் எல்லாம் போராடி இருக்கிறோம். அப்படி எல்லா வகையான மண்ணுரிமை போராட்டத்திற்கும் களத்தில் நின்று கடந்த சட்டமன்ற தேர்தலிலே இதே தொகுதியிலே போட்டியிட்டு 20,000 தன்மான தமிழர்களின் வாக்குகளை அறுவடை செய்த நமது வெற்றி வேட்பாளர், கோவை நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் அக்கா கலாவதி ஜெயலலிதா அவர்களுக்கு நமது வெற்றி சின்னமான கரும்பு விவசாயி சின்னத்திலே உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை தாருங்கள். நீ மறுபடியும் திமுக ஓட்டு போட்ட, மறுபடியும் அதிமுக ஓட்டு போட்ட, மறுபடியும் காங்கிரஸ் ஓட்டு போட்டீங்கன்னா பாராளுமன்றத்தில் போய் ஒண்ணும் செய்ய போறதில்ல. ஒண்ணு தூங்குவாங்க, இல்ல செல்போன் நோண்டுவாங்க, இல்ல யாராவது கனிமொழி பேசினாலோ, இல்ல மதுரையில ஒரு அவர் எம்பி இருக்காரு அவரு பேசினாரோ மெசேஜ் தட்டுவாங்க. அதை தவிர இவங்க ஒண்ணும் செய்ய போறதில்ல. ஆனால் அண்ணன் சீமான் நிறுத்தி இருக்கிற வேட்பாளரை நீ உள்ள அனுப்பி பாரு, வைகோவை எல்லாரும் பாராளுமன்ற புளிங்குவான். ஆனால் எங்க வேட்பாளர்களை நீ வெற்றி பெற செய்து எம்பியாக உள்ள அனுப்பு. சபாநாயகரை ஸ்தம்பித்து போகிற அளவிற்கு கேள்வி கணைகளை நாங்கள் எழுப்போம். ஏன் நீ என்ன ரைடு போட்டாலும் எங்களை ஒழிஞ்ச முடியாது. நாங்க என்ன மனசுல நினைக்கிறோமோ எல்லா கேள்வியும் கேட்டுருவோம். எங்க மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் வேணுமோ, இல்ல நீ கொண்டு வர திட்டங்கள் என்னென்ன அழிவான திட்டங்களோ அத்தனை நாங்கள் மக்கள் முன்னால வெளிச்சம் போட்டு காட்டிடுவோம். அதற்காக வேண்டி நீங்கள் அனைவரும் சோறுங்கிறவங்க, நம்ம எல்லாருமே காலையிலிருந்து மதியானத்திலிருந்து இரவிலிருந்து 3 வேளையும் விவசாயி சார்ந்திருக்கிறோம். என்றைக்காவது ஒரு நாள் மருத்துவரை சந்திப்போம் நம்ம வாழ்க்கையில, என்றைக்காவது ஒரு நாள் வக்கீல சந்திப்போம், என்றைக்காவது ஒரு நாள் இன்ஜினியரை சந்திப்போம். ஆனால் அனுதினமும் எல்லாரும் 3 வேளை விவசாயி என்கிற பெருமகனை சந்தித்தே ஆக வேண்டும். அப்படிப்பட்ட விவசாயிக்கு நன்றி உணர்ச்சியோடு இந்த முறை இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் கோவையில வெற்றி வேட்பாளராக களமிறங்கி இருக்கிற அக்கா கலாவதி அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வெல்ல வைப்பீர்கள். இந்த புதியதோர் தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியாளரை உறுதி செய்வோம். இனத்தின் உயிரே இளம் தமிழர், எதற்கும் அஞ்சான் நாம் தமிழர்.